நீங்க கள்ளக்குறிச்சியில பணியாற்றிருக்கீங்க. நீங்க இது கள்ளக்குறிச்சியில பணியாற்றிருக்கும் போது அந்த பிரதானமா அந்த கல்வராயன் மலையில தான் இந்த சாராயெல்லாம் காய்ச்சப்படுதான் தினந்தோறும் இப்போ வந்து தேடுதல் வேட்டைக்கு அதிகாரிகள்லாம் காவல்துறை எல்லாம் அங்கே போயிருக்காங்க. சாராய ஊழல்கள்லாம் இப்போ ஒழிச்சிட்டு வராங்க. இருந்த போதிலும் அப்போ நீங்க காவல்துறையில பணியாற்றிட்டு இருக்கும் போது எவ்வளவு குற்றவாளிகளை வந்து பிடிச்சிருக்கீங்க? அப்போ வந்து இந்த சாராயத்தோடைய விற்பனைகள் எந்த அளவுக்கு இருந்தது? இது கட்டுக்குள் கொண்டு வர முடியுதா? எல்லா சமயத்திலும் நான் ஏடிஎம்கே பீரியடில் மதுவிலக்கு பிரிவில் நான் நாகை மாவட்டத்தில் வேலை செய்தேன். எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இப்போ மறந்து போச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அதாவது இப்போ மலைகள், நம்ம வந்து காடுகள், வில்லேஜஸில் ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதுனால அவங்க மறைந்து கொள்வதற்கும் ஈஸியாக வந்துட்டு இப்போ போலீஸ் போகும்போதே எட்டிருந்து அவங்க பார்த்துட்டு ஓடுறதுக்கும் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறாங்க ஊருக்கு வெளியில். அதனால மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, காடுகள் நிறைந்த பகுதியில் தான் இதை பண்ணுறாங்க. அதனால கல்வராயன் ஹில்ஸில் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு இன்னைக்கு மலையில் இந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் இறங்கி போயிடுறாங்க. அதனால அந்த சாராய ஊரெல்லாம் போய் நம்ம அழிக்க தான் முடியுது. அக்யூஸ்டை நாங்கள் பிடிச்சாலும் வந்துட்டு மைனர் பனிஷ்மெண்ட் தான், ஓன் பெயிலில் போயிடலாம். 3 மாசத்துல இருந்து ஒரு 3 வருஷம் வரையும் தான் நம்ம காவல்துறை போடக்கூடிய அந்த வழக்குகளுக்கு வந்துட்டு தண்டனை. அதனால அவங்க ஈஸியாக மாறி மாறி வந்துட்டு விற்கிறாங்க. நிறைய ஒரு செல்லர் வந்துட்டு ஒரு வயதானவராக இருப்பாரு, ஒரு பேஷண்டா இருப்பாரு, ஒரு சின்ன பசங்களா இருப்பாங்க. அவங்களை கொண்டே போலீஸ் கஸ்டடியில் வச்சா இறந்து போயிடுவாங்கன்னு பயமா இருக்கும். அதனால நம்ம ஓன் பெயிலே சில சமயம் விட்டுருவோம். அந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் வந்துட்டு இன்னைக்கு சாராய வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் வந்துட்டு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு வந்து எல்லா துறைகளுக்கும் நீங்க பொறுப்பை கொடுக்கணும். அந்த மாதிரி சாராய டெத்து வரும்போது எல்லா துறைகளும் உள்ள அதிகாரிகளுக்கும் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க வேலையிலேயே எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை உருவாக்கணும். அதே மாதிரி தண்டனையும் வந்துட்டு நம்ம அதிகரிக்கணும். அது அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் எராடிகேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த டாஸ்மாக்ங்கிறதே நம்ம கட்டாயம் எடுத்தே ஆகணும். அதை எடுத்தாதான் வந்துட்டு இன்னைக்கு டிடி போடுறோம். டிடி போட்டால் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போடுறோம். அப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போடும்போது அவங்க பைக்கில் போய் குடிச்சிட்டு தான் வருவாங்க, இல்லாட்டா நடந்து போக முடியாது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டாஸ்மாக்கும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போட்டால் அதில் என்ன நியாயம் இருக்குது? அதனால வந்துட்டு நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் நம்ம மக்களோட பணம் வந்து அது நமக்கு வந்துட்டு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஆனாலும் அதாவது காவல் நிலையம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து எஸ்பி அலுவலகம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு, அதுக்கு மையப்பகுதியில தான் இந்த சாராயமே வந்து காய்ச்சறாங்க. இப்ப இத்தனை அதிகாரிகளுக்கு கூட, ஒரு காவல் நிலையம் இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கு கூட அங்க சாராயம் காய்ச்சறாங்கன்ற ஒரு விவரம் தெரியாதா? அதாவது அந்த அஃபண்டர்ஸ் வந்துட்டு எங்க இருக்காங்கன்னு கட்டாயம் போலீஸ்க்கு தெரியும். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிங்கிறவரை பலமுறை கேஸ் போட்டிருக்கிறாங்க. நிச்சயமா வந்துட்டு நானும் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது எங்க கலெக்டரேட்டை சுத்தியே வந்துட்டு அவங்க இருப்பாங்க, அவங்க குடியிருப்பாங்க. அது பர்மனெண்ட் ஹவுஸா இருக்கும். அவங்கள நம்ம அந்த இடத்துல இருந்து எடுக்கவே முடியாது. அவங்களோட சொந்த வீட்டில தான் அவங்க பதுக்கி வைப்பாங்க. சில சமயம் போலீஸ் வருதுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க இன்ஃபார்மரும் வச்சிருப்பாங்க. போலீஸ் வருது ரெய்டுக்குன்னோடனே எல்லாத்தையும் எடுத்து மறைச்சிருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்ப வந்து எல்லா இடங்களுக்கும் இப்ப ஒரு இடத்துல நாங்க ரெய்ட் பண்றோம்னு சொன்னா, இப்ப கல்வராயன் ஹில்ஸ்க்கு நம்ம போனா ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் வெளியில. அப்ப போலீஸே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வித்துட்டு இருப்பாங்க. அதனால மாறி மாறி அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கும். நம்ம இங்க போனா இங்க ஓடுவாங்க, அங்க போனா அங்க ஓடி வித்துட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ஏரியாவை கவர் பண்ற அளவுக்கு நமக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால வந்துட்டு போலீஸ் ஸ்ட்ரென்த்தை நீங்க அதிகப்படுத்தணும். கட்டாயம் வந்துட்டு இதை எராடிகேட் பண்ணணும். அது தெரியாம இல்ல, அவன் பர்மனன்ட், அவன் வந்து அவன் ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸா இருப்பான். அவன் தொடர்ந்து இந்த தொழில் தான் பண்ணுவான். ஆனா எல்லாரையும் கவர் பண்றதுக்குள்ள இன்னைக்கு நான் வேதாரண்யம் போறதுக்குள்ள இப்ப நாகப்பட்டினத்துல விற்பான், மயிலாடுதுறையில விற்பான், இல்ல சீர்காழியில வித்துட்டு இருப்பான். அதனால எல்லா இடமும் கவர் பண்ணவே முடியாது. அதனால லோக்கல் போலீஸும் வந்துட்டு அதில் அலர்ட்டாக தான் இருக்கணும். அது மட்டும்தான் வேலை கிடையாது போலீஸுக்கு. பந்தோபஸ்து டியூட்டி பண்றாங்க விஐபிஸ். இப்போ எலெக்ஷன் பந்தோபஸ்து 2 மாசம் கம்ப்ளீட்டா போலீஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப சாராயத்தை ஈஸியா ஓட்டுவாங்க அவங்க. ஏன்னா ஃபுல்லா எலெக்ஷன்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அந்த ஆபீசர்ஸ். அதனால அப்ப போலீஸ் ரெய்ட் எல்லாம் போகவே முடியாது. சில முக்கியமான விஐபிஸ் டியூட்டிஸ் எலெக்ஷன்ஸ் வரும்போது நிச்சயமா அப்ப இருக்க மாட்டாங்க போலீஸ்னு அந்த சாராய வியாபாரிக்கு தெரியும். அப்ப அவங்க ரொம்ப விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல இவங்க ஃப்ரீயா இருந்ததுனால தான் இன்னைக்கு போலீஸ் இல்ல, அவங்களுடைய பிரசன்ஸ் இல்லங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. இது என்னோட அனுபவத்திலையும் உண்டு. இப்ப காவல்துறையோட மெத்தன போக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது காவல்துறையை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் அங்க உள்ள கவுன்சிலர் எங்க போனாரு, அந்த வார்டு மெம்பர் எங்க போனாரு, அவருக்கு அதுல பொறுப்பு இல்லையா? இப்படி ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறது அந்த ஏரியால அவருக்கு தெரியவே தெரியாது. அவங்க தெருவுல அவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லாருக்குமே பணம் போயிருக்குன்னு சொல்றாங்க. காவல்துறைக்கு பணம் போயிருக்கு,
போயிருக்கு, அரசியல்வாதிக்கு பணம் போயிருக்கு, வார்டு கவுன்சிலருக்கு பணம் போயிருக்கு. அதாவது இந்த கள்ளசாராயம் விற்கிறதுல வந்துட்டு பணம் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகுதுன்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ணி பேசுறோமே தவிர ஸ்பெசிஃபிக்கா இவர் பணம் வாங்கிட்டு இந்த விஷ சாராயத்தை வித்துன்னு யாரும் சொல்ல. யாரும் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு நீ வந்துட்டு எல்லாரும் நீங்க சாவுங்க எவ்வளவு பேரும் என் உத்தியோகம் போனா பரவாயில்லன்றது இல்ல. இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல எல்லாரையும் கவர் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. நம்மளோட டியூட்டிஸ் பகிர்ந்து கொடுக்கப்படுது. 8 மணி நேரம் டியூட்டி கிடையாது, கம்ப்ளீட் டே அண்ட் நைட் வந்துட்டு அந்த எத்தனை மனுஷனால வேலை பண்ண முடியும்? அதனால அதுக்குரிய ஸ்ட்ரென்த்தை போடுங்க, அதுக்குரிய வந்துட்டு வெஹிக்கிள் கொடுங்க, நல்ல வெஹிக்கிள் கொடுங்க, அதை பொறுப்பேற்றுப்போங்க. நம்மள்ட்ட எத்தனையோ குறைபாடுகள் இருக்குது, அத்தனை குறைபாடுகளும் விட்டுட்டு போலீஸ் மட்டும்தான் தப்பு செய்தாங்க நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நீங்க இருக்க பீரியட்ல வந்து இந்த கண்ணுக்குட்டி இவங்கலாம் அப்போ இருந்தாங்களா மேடம்? அவங்க கேஸ்ல இருந்தாங்களா? எனக்கு கண்ணுக்குட்டியை பத்தி தெரியல. நிறைய சாராய அஃபண்டர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா மதிவிலக்கு ஏடிஎஸ்பி வந்து ராஜராஜன் இருந்தார் விழுப்புரத்துல. இப்ப நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்ததுனால இப்ப நாகப்பட்டினம் குற்றவாளிகள் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ் எனக்கு தெரியும். அதனால வந்து எனக்கு கள்ளக்குறிச்சியில வந்து கண்ணுக்குட்டி வந்துட்டு இருப்பாரு. அவர் ப்ரொஃபஷனல் அஃபண்டர் தானே, அவருக்கு மேல 19 கேசஸ் போட்டிருக்காங்கன்னா அது தொழிலா தான் பண்ணுவாங்க. அவங்க சாராயம்ங்கிறது உடனே ஒருத்தர் எடுத்து பண்ண மாட்டாரு, அதை தொழிலா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பர்மனண்டா இருப்பாங்க. நாங்க தான் மாறி மாறி போயிட்டு இருப்போம் அதிகாரிகள். அப்போ தமிழக அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாளணும்? தமிழக அரசு வந்து கையாளணும்னா என்ன பொறுத்த மட்டும் நல்ல சாராயத்தையும் எடுத்துடணும், கம்ப்ளீட்டா டாஸ்மாக் எடுத்துடணும். அதனால விஷச்சாராயம் போகாம இருக்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டி அடிக்ஷன் சென்டர் வைக்கணும், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றணும்னு சொன்னா நிறைய டாக்டர்ஸ், மனோதத்துவ டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த சாராயமே இல்லாத ஆக்கிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நோயாளி தான், அவங்க நல்லாயிடுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இந்த குடியிலிருந்து விடுபடுவாங்க. அதனால கம்ப்ளீட்டா வந்துட்டு சாராயமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தமிழகம் வந்துட்டு உருவாக்குறதுக்கு நம்ம சிஎம் வந்துட்டு அதை உத்தரவு போடணும். அதுதான் வந்துட்டு இது சிறந்த வழியா இருக்கும்.